ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு கடையில் போய்ட்டு ஏதாவது ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் உங்களோட கூகுள் பே ஓப்பன் பண்ணி QR கோடு ஸ்கேன் பண்ணி தான் நீங்கள் மணி சென்ட் பண்ணி அதுக்கு பேமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரியே நீங்கள் ஏடிஎம் மிஷின்லேயும் QR கோடு ஸ்கேன் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க மணியை வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய பேங்க்ஸ் அதோட ஏடிஎம்ஸில் இந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னென்ன பேங்க் ஏடிஎம்ஸில் இந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SBI ஏடிஎம், பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஏடிஎம், பேங்க் ஆஃப் பரோடா ஏடிஎம், கிட்டாச்சி ஏடிஎம் அண்ட் சிட்டி யூனியன் பேங்க் ஏடிஎம். இந்த ஏடிஎம்ல எல்லாமே நீங்கள் இந்த உங்களோட கூகுள் பே மூலமாகவே QR கோடு ஸ்கேன் பண்ணி மணி வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட சிட்டி யூனியன் பேங்க் ஏடிஎம்மில் எப்படி உங்களோட கூகுள் பே மூலமாக QR கோடு ஸ்கேன் பண்ணி மணி வித்ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் எல்லா பேங்க்ஸுமே உங்களோட எல்லா பேங்க்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க இதில் மணி வித்ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ என்னென்ன பேங்க்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி மணி வித்ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறத பாஸ் கமாண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட பேங்க் அந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா நீங்களும் இந்த மெத்தடில் ஏடிஎம் மிஷினில் போய்ட்டு மணி வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் நீங்கள் ஏடிஎம் மிஷின் சென்டர் போனதையும் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கேர் ஃபார் கார்ட்லெஸ் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே ஃபஸ்ட்டாக கார்ட்லெஸ் UPI டிரான்சாக்ஷன் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ அமௌண்ட்டை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல உங்களுக்கு ஒரு QR கோடு ஷோ ஆகும். ஸோ இந்த QR கோடை உங்களோட கூகுள் பே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு QR கோடு ஸ்கேன் பண்ணுற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த QR கோடு ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ண உடனே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ராவல் கொடுத்தீங்களோ அந்த அமௌண்ட் இங்கே காட்டும். ஸோ இதில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட UPI நம்பரை என்டர் பண்ணிடுங்க. UPI பின் நம்பரை என்டர் பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உங்களுக்கு அந்த டிக் பட்டன் அந்த ஷோ ஆயிரும். ஸோ இங்கே நமக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏடிஎம் மிஷினில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகிட்டு உங்களுக்கு டிஸ்பிளேலேயே உங்களுக்கு கேஷ் வித்ட்ராவல் பண்ணுற கூடிய அந்த ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். டிஸ்பிளேல ஃப்ரெஷ் கேர் ஃபார் கேஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டாலே நீங்கள் எவ்வளோ மணி வித்ட்ராவல் கொடுத்தீங்களோ அந்த அமௌண்ட் வித்ட்ராவல் ஆகி வெளியே வந்துடும். ஸோ சிம்பிளாகவே இந்த மாதிரி உங்களோட கூகுள் பே மூலமாக QR கோடு ஸ்கேன் பண்ணி இந்த மணி வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி யூனியன் பேங்க்கில் எப்படி இந்த மாதிரி UPI QR கேஷ் வித்ட்ராவல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் மற்ற ஏடிஎம்ஸில் எப்படி நீங்கள் இந்த மாதிரி UPI QR கோடு மூலமாக மணி வித்ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஏடிஎம் மிஷினில் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னாலும் அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுமே இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியாது. என்னென்ன பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.